காடுகளின் பெருமை குப்பை தொட்டியில். கோவையில் சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்னும் மான் கூட்டம் நெஞ்சை உழுக்கும் அவல வீடியோ. தென்மேற்கு பருவமழை பெய்ததால் கொங்கு மலையில் வறட்சி. பசி கொடுமையால் ஊருக்குள் புகுந்து தவிக்கும் வன விலங்குகள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அடுத்த நாயக்கன்பாளையத்திலிருந்து கோவானூர் செல்லும் பிரதான சாலை போர குப்பை மேடுகளில் காடுகளின் அழகாக வளம் பெற வேண்டிய மான் கூட்டம் ஒன்று பிளாஸ்டிக் கழிவுகளையும் அசுத்தங்களையும் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கும் நெஞ்சை உழுக்கும் அவல காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் அதிர வைத்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாமல் அடியோடு பொய்த்து போனதன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான வறட்சியும் கோடைக்காலத்தை மிஞ்சும் வகையில் வெயிலின் தாக்கமும் சுட்டெரித்து வருகின்றது. காடுகளுக்குள் பசுமை கருகி சோறு கிடைக்காத அளவிற்கு உணவிற்கும் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வனவிலங்குகளின் கூட்டம் தற்போது ஊருக்குள் ஊடுருவ தொடங்கியுள்ளன. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கோவானூர் சாலை ஓர குப்பை மேட்டில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள மக்காத பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் வீணான உணவுப் பொருட்களை பசி கொடுமையால் வேறு வழியின்றி மான் கூட்டம் ஒன்று ஆவலோடு தின்று பசியாற்றி கொண்டிருந்த காட்சியை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். காட்டுப்பிரியர்கள் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து குப்பைகளை நாடும் அவல நிலை தற்போது வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் ஹாட்டிபக்காக வலம் வந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பதால் இந்த மான்கூட்டத்திற்கு நச்சுத்தன்மை ஏற்பட்டு அநியாயமாக உயிரிழக்கும் விபரீதமும் நேரிடும். அதற்கு முன்பு வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக காடுகளுக்குள் செயற்கை தொட்டிகள் மூலம் குடிநீர் வழங்கவும் வன எல்லையோர குப்பைகளை அப்புறப்படுத்தவும் போர்க்கால அடிப்படையில் களமிறங்க வேண்டும் என்பதே இயற்கை ஆவலர்களின் ரெட் அலர்ட்டாக உள்ளது.